நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான விஷயத்தை பார்ப்போம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தானுடைய பலுசிஸ்தான் மாகாணம் இருக்கு இல்லையா? இப்போ வந்து மிகப்பெரிய ஒரு ரணகளமா ஆயிட்டிருக்காங்கன்னு பார்க்குறோம். நேத்து ஜனவரி 31ஆம் தேதி அன்னைக்கு நடந்த இந்த தாக்குதல்ல பாகிஸ்தான் ராணுவத்தினுடைய நிலைகள வந்து இந்த பலுசிஸ்தான் குறி வச்சு தாக்கியிருக்காங்க அப்படின்னு பார்க்கப்படுது. பள்ளி அப்படின்ற மாரிலாம் அதாவது ஒரு ஒரு பள்ளியான ஆட்கள் இவங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பலுசிஸ்தான் ஆர்மி அதாவது பிஎல்ஏ இருக்கு இல்லையா? அவங்கள வந்து இவங்க நெனைச்சாங்க பாகிஸ்தான் ஆர்மி. ஆனா அவங்க நாங்கலாம் வந்து முதல்ல மாரி ஆளு அப்படின்ற மாரி இன்னைக்கு காமிச்சிருக்காங்க. ஒரே நாள்லயே பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 80க்கும் மேற்பட்ட பாகிஸ்தான் ராணுவத்த வந்து இவங்க போட்டு தள்ளியிருக்காங்க அப்படின்னு பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாம, பாகிஸ்தானுடைய பிஎம் ஒரு முறையும் நம்ம நாடு வந்து இன்னொரு நாட்டுக்கிட்ட போயிட்டு பிச்சை எடுத்துட்டு இருக்கோம் அப்படின்ற மாரி ரொம்ப பப்ளிக்கா பேசியிருக்காரு. அவங்க கூட சேர்ந்து இந்த அசீம் முனிவர் இந்த விஷயத்த சொல்லியிருக்காருன்னு பார்க்கப்படுது. வாங்க டீட்டெயிலா போயிட்டு வீடியோல என்னன்னு பார்க்கலாம். சரி, முதல்ல என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்ப்போம். ஆப்பரேஷன் யூரோப் ஃபேஸ் 2 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்பரேஷன் வந்து இவங்க பண்ணியிருக்காங்க. அதாவது ஜனவரி 31 அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பலுசிஸ்தான் விடுதலை படை இருக்காங்க அந்த பிஎல்ஏ. அவங்களோட ஆப்பரேஷன் ஹீரோ ஃபேஸ் 2 வந்து இவங்க ஆரம்பிச்சிருக்காங்க. இத லான்ச் பண்ண முதல் நாள்லயே பார்த்தீங்கன்னா, இந்த பலுசிஸ்தான் முழுக்க இருக்கக்கூடிய ராணுவ முகாம்கள், அப்புறம் இந்த போலீஸ் ஸ்டேஷன் எல்லாத்தையும் குறி வச்சு இவங்க அட்டாக் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னு பார்க்கப்படுது. பலுசிஸ்தான்ல இருக்கக்கூடிய அந்த குவாட்டா, அது இல்லாம அந்த குவாதர் இந்த மாதிரியான முக்கியமான நகரங்கள்லாம் வந்து இவங்க மிக முக்கிய துப்பாக்கிச்சூடு, குண்டுவெடிப்பு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள ஒரே டைம்ல பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கப்படுது. இந்த குவாதர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த செப்பக் போறக்கூடிய இடம், சைனா, பாகிஸ்தான் எக்கனாமிக் காரிடார் இருக்கு இல்லையா? அந்த துறைமுகம் இருக்கக்கூடிய முக்கியமான இடம். இங்கெல்லாம் பயங்கர தாக்குதல் நடத்திருக்காங்க அப்படின்னு பார்க்கப்படுது. பிஎல்ஏ கொடுத்த தகவல் படி பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் 84 பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம 18 ராணுவ வீரர்களை வந்து இவங்க உயிரோடே கடத்திட்டு போயிட்டோம் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு விஷயத்த அவங்க சொல்லியிருக்காங்க. அவங்ககிட்ட இந்த துப்பாக்கி, குண்டுகள் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள இவங்க பிடுங்கிட்டு விட்டுருக்காங்க. தெருவுல வந்து துப்பாக்கியோட கெத்தா இந்த பிஎல்ஏ ஆர்மி பீப்பிள் வந்துட்டு சுத்துறது வந்து பயங்கர வைரல் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். நிறைய சோசியல் மீடியால இந்த வீடியோஸ் வந்து பயங்கரமா வந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்க்கப்படுது. இது பாகிஸ்தான் ராணுவத்துக்கு மிகப்பெரிய ஒரு அசிங்கம் அப்படின்னு பார்க்குறோம். ஒரு தீவிரவாத இயக்கம் வந்து பப்ளிக்கா இந்த மாதிரி பண்ணி ரொம்ப ஃப்ரீயா சுத்திட்டு இருக்கிறது வந்துட்டு அவங்களுக்கு மிகப்பெரிய அசிங்கமான விஷயம் அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொல்றாங்க. ஏன் இந்த தாக்குதல் நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ரொம்ப வருஷமா பாகிஸ்தான் ராணுவம் பலுசிஸ்தான் மக்களை வந்து துன்புறுத்திட்டு வராங்க அப்படின்னு பார்க்குறோம். அவங்களுக்கு எந்த ஒரு ஃப்ரீடமும் கிடையாது. முக்கியமான பதவியில் அவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. ரொம்ப மோசமா அவங்கள வந்து நடத்துவாங்க அப்படின்னு பார்க்கப்படுது. அவங்க நாட்டு வளத்தை வந்து சீனாவுக்கு தரவத்து கொடுக்குறது எல்லாமே அங்கே இருக்கக்கூடிய வளங்கள்ல அது எல்லாமே இப்போ கூட பார்த்தீங்கன்னா, பலுசிஸ்தான் பகுதியில் வந்து எங்ககிட்ட வந்து ரேர் எர்த் மினரல்ஸ்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி அசீம் முனிர் போயிட்டு அங்கே போய் சொல்லிட்டு வந்தார் நம்ம ட்ரம்ப் கிட்ட. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இவங்க பண்ணுறதுனால அந்த மக்களுடைய எந்த ஒரு அனுமதியுமே இல்லாமல் அந்த மக்களோ அந்த அந்த இடத்தினுடைய வளங்களை இவங்க சுரண்டுறது வந்து அவங்களுக்கு ரொம்ப கோபத்தை கொடுக்குது அப்படின்னு பார்க்குறோம். சில வாரத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்னா, பாகிஸ்தானோட முன்னாள் தளபதி ஆசிஃப் கஃபூர்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தார். இவர் வந்து பலூச் கிளைச்சாளர் வந்துட்டு கொன்னுட்டாங்க அப்படின்னு பார்க்கப்படுது. இதுதான் வந்து மிக முக்கியமான டென்ஷன் இப்போ பிஎல்ஏக்கும் பாகிஸ்தான் ஆர்மிக்கும் அப்படின்னு பார்க்குறோம். இந்த ஆசிஃப் கஃபூர் யார் அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். ஒரு காலத்தில் பாகிஸ்தான் ராணுவத்தோட முகம்னே ஒரு சொல்லுவாங்க. அதாவது ஃபேஸ் ஆஃப் பாகிஸ்தான் ஆர்மி அப்படின்ற மாதிரி ஒரு சொல்லுவாங்க. கொல்லப்பட்ட மேட்ரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தான் ராணுவத்துக்கு இது மிகப்பெரிய ஒரு உழுக்குன ஒரு உழுக்கு தான் அப்படின்னு சொல்லப்படுது இந்த விஷயம். அதாவது இவர் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பாகிஸ்தான் ராணுவத்தோட ஊடக பிரிவு இருக்கு இல்லையா? அதாவது அந்த ஐஎஸ்பிஆர் சொல்லுவாங்க. இன்டர் சர்வீஸ் பப்ளிக் ரிலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏதாவது ஒரு மீட்டிங்னா இவங்க தான் வந்து பப்ளிக்காக பேசுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்ஃபர்மேஷன் கொடுக்குறவங்க. இந்த அமைப்போட டைரக்டர் ஜெனரலா இவர் இருந்தாரு அப்படின்னு பார்க்க போறோம். டிஜியா இருந்திருக்காரு. 2016லேருந்து 2020 வரைக்கும் இந்த பொசிஷன்ல அவர் இருந்தாரு. நமக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். 2019ல பாலக்கோட் ஏர் ஸ்ட்ரைக் நம்ம பண்ணோம் இல்லையா? அப்போ இந்தியாவுக்கு எதிராக வந்து இவர் வந்து இந்த ட்விட்டர்ல அதாவது அப்போ இப்ப இருக்கிற இந்த எக்ஸ்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஆக்டிவா வந்து கிண்டல் பண்ணிட்டே பேசிட்டு வந்தாரு அப்படின்னு பார்க்கப்படுது. இந்தியர்களை வந்து ரொம்ப வெறுப்பேத்துற மாதிரி நிறைய ட்விட்டு போட்ட ஒரு நபர் இவர் அப்படின்னு பார்க்குறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இவருக்கு இந்த லெப்டினன்ட் ஜெனரல் பதவி வந்துட்டு உயர்வு கிடைச்சது. பலுசிஸ்தானில் இருக்கக்கூடிய இந்த குவாட்டா காப்ஸினுடைய தளபதியாக வந்து இவர் இருந்தார் அப்படின்னு பார்க்குறோம். அந்த நேரத்தில் தான் பார்த்தீங்கன்னா, இவருக்கும் இந்த பிஎல்ஏக்கும் இடையே வந்து மிகப்பெரிய ஒரு பகை உண்டாச்சு அப்படின்னு பார்க்கப்படுது. இவர் ஓய்வு பெற்ற பிறகு பார்த்தீங்கன்னா, பலுசிஸ்தான் பகுதியில் வந்துட்டு இவர் வந்து போயிட்டு இருந்திருக்காரு. இந்த பழைய பகையை வச்சு பலுசிஸ்தான் விடுதலை படை இருக்கு இல்லையா? அந்த பிஎல்ஏ இவரை குறி வச்சு தாக்கிட்டாங்க அப்படின்னு பார்க்கப்படுது. இவருடைய வாகனத்தை மீது துப்பாக்கி சூடு நடத்தி இந்த தாக்குதலில் வந்து பார்த்தீங்கன்னா, அவரை சல்லடை ஆக்கிட்டாங்க அப்படின்னு பார்க்கப்படுது. இந்த மேட்டரை வந்து பிஎல்ஏ வந்து அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சாங்க. நாங்கள் தான் கொன்னோம் அப்படின்ற மாதிரி அதிகாரப்பூர்வமாக இவங்க அறிவிச்சாங்க. ஜனவரி 2026 ஆரம்பத்தில் டேட்டு சரியாக தெரியல. அந்த நேரத்தில் அதாவது ஃபர்ஸ்ட் வீக் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டைமில் இந்த விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கப்படுது. இதை வந்து பாகிஸ்தான் சைலண்டாக மூடி மறைச்சிட்டாங்க. ஆனாலும் அவங்க ஒரு ஆப்ரேஷனை இப்போ பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்க்கப்படுது. சரி, பாகிஸ்தான் ராணுவம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா,
இந்த விஷயம் நடந்துச்சு இல்லையா, அதுக்கப்புறம் நாங்கள் பதில் தாக்குதல் நடத்தினோம். அதில் கிட்டத்தட்ட 92 கிளர்ச்சியாளர்கள் வந்து நாங்கள் கொண்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. ஆனால் கிரவுண்ட் நிலைமை வந்து இன்னும் மோசம் அப்படின்னு சொல்லப்படுது. நிறைய பொதுமக்கள்லாம் இவங்க கொண்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி பேசப்படுது. சரி, இந்த மாதிரி ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா, இந்த பாகிஸ்தானுடைய பிரதமர் ஷவாஸ் ஷெரீப் வந்துட்டு இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, நாங்கள் எல்லாரும் வந்து கையேந்திட்டு நிற்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் எங்கள் நாட்டில் வந்து அமைதியே இல்லை அப்படின்ற மாதிரி புலம்புற அளவுக்கு அவர் போயிட்டார் அப்படின்னு சொல்கிறோம். இதே நேற்று ஜனவரி 31 அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இஸ்லாமாபாத்தில் நடந்த ஒரு பிஸ்னஸ் மீட்டிங்கில் அவர் பேசுகிறாரு. பிஸ்னஸ் ஃபாரம் வந்துட்டு நடத்துகிறாருன்னு வச்சுக்கோங்களேன். எப்படியாவது கொஞ்சம் நீங்கள் பிஸ்னஸ்லாம் நல்லா பண்ணி மேலே வாங்க அப்படின்ற மாதிரி புலம்புற மாதிரி தான் அவர் அந்த பிஸ்னஸ் ஃபாரம் நடத்தினார். அந்த நேரத்தில் அவர் ரொம்ப ஓப்பனாக ஒரு விஷயத்தை சொன்னார். என்ன சொல்கிறார் அப்படின்னா, தலை குனிஞ்சு நிற்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறார். அதாவது கடவுள் வந்து நிறைய இயற்கை வளங்களை வந்து நம்மகிட்ட கொடுத்துருக்காரு. ஆனாலும் உலக நாடுகளில் போயிட்டு நாங்கள் பெக்கிங் பவுல் அந்த பிச்சை பாத்திரம் இருக்கு இல்லையா, அதை எடுத்துகிட்டு போய் நிற்கிறது ரொம்ப வெக்கமாக இருக்குது அப்படின்னு பார்க்கப்படுது. வெக்கம்லாம் கிடையாது, அங்கங்கே போய் நிற்கிறது எல்லாருக்குமே தெரியும். இது இப்போ இல்லை, ரொம்ப வருஷமாகவே பாகிஸ்தான் பண்ணிட்டு இருக்குது அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் அப்படி கடன் வாங்க போகும்போது எங்களோட சுயமரியாதையை நாங்கள் வந்து இழந்துடுறோம், நாங்கள் தலை குனிஞ்சு தான் நின்றுட்டு அங்கே வாங்கிட்டு வரோம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லி வருத்தப்படுறாரு அந்த நேரத்தில். இதுக்கிடையில் அந்த அசீம் முனிவரும் என்ன பண்ணுறாரு, கூட சேர்ந்துக்கிட்டு நானும் உலக நாடுகளில் போய் கடன் கேட்கறது எனக்கு வந்துட்டு ரொம்ப சங்கடமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இதுதான் வந்து முதலும் கடைசியுமா இருக்கணும், இதுக்கப்புறம் சும்மாலாம் போய் கேட்க முடியாது, நீங்கள் அப்படியே பிஸ்னஸ் பண்ணி நாட்டை முன்னேற்றுங்க அப்படின்ற மாதிரி அவங்ககிட்ட புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சுமை வந்து இனிமே வந்து நாங்கள் எடுத்துக்க விரும்பலை அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தையும் இவங்க சொல்கிறாங்க. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, யாராவது ஒருத்தர்கிட்ட போயிட்டு கடன் வாங்க போனாங்க அப்படின்னா அங்கே அவங்க சொல்கிற எல்லாத்தையும் நாங்கள் வந்து கேட்டுக்க வேண்டியிருக்கு. அது நியாயமோ இல்லை அநியாயமோ வேறு வழி இல்லாமல் அவங்க என்ன சொல்கிறாங்களோ, அவங்க என்ன கண்டிஷன் கொடுக்குறாங்களோ அந்த கண்டிஷனை கேட்டுட்டு தலை வணங்கிட்டு வரோம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து என்ன சொல்லுதுன்னா, பாகிஸ்தானுடைய இயலாமையை வந்து தெளிவாக காட்டுது அப்படின்னு பார்க்குறோம். ஒரு நாட்டோடைய உயரிய பதவியில் இருக்கக்கூடிய 2 பேர், அதாவது சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃபு, அது மட்டும் இல்லாமல் ஒரு பிஎம், 2 பேரும் போய் ஒரு பிஸ்னஸ் ஃபாரமில் புலம்புறது வந்து ரொம்ப கேவலமான விஷயமா நம்ம பார்க்குறோம். சரி, ஏன் இப்போ இப்படி சொல்கிறாரு அப்படின்னா, பாகிஸ்தானோட பொருளாதாரம் என்ன நிலைமையில் இருக்குன்றது நமக்கு நல்லா தெரியும். ரொம்ப ரொம்ப மோசமான நிலைமை இருக்குது. பங்களாதேஷை விட மோசமாக இருந்துச்சு. நேற்று நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அதில் பார்த்துருப்பேன். 22% அவங்களுடைய இன்ஃப்ளேஷன் இன்னும் ஜாஸ்தி ஆகிட்டு வருது அப்படின்னு சொல்கிறாங்க. வாங்கின கடனுக்கு வட்டி கட்டுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க திரும்பவும் வந்து போய் ஒரு கடனை வாங்க வேண்டியது இருக்குது. இதனால் அவங்க டெத் ட்ராப்பில் போயிட்டு விழுறாங்க அப்படின்னு பார்க்கப்படுது. சீனாவும் சரி, சவுதி அரேபியாவும் சரி, இவங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியமான நண்பர்களாக இருந்தாலும் பாகிஸ்தானுக்கு கடன் கொடுக்கறதுக்கு இவங்க மீண்டும் அதாவது ஒரு முறை போய் கேட்டால் பரவாயில்ல, மீண்டும் கடன் கேட்கறதுனால தயங்குறாங்க அப்படின்னு பார்க்கப்படுது. நீங்கள் எப்போ பார்த்தாலும் வந்து பிச்சை பாத்திரத்தோட எங்ககிட்ட வந்து நிற்கிறீங்க அப்படின்ற மாதிரி அந்த நாடுகள்லாம் நினைக்கிறாங்கன்னு சொல்லி ஷபாஸ் ஷெரீப் ஓப்பனாகவே இதை பேசியிருக்காரு அப்படின்னு பார்க்குறோம். ஸோ பாகிஸ்தானுக்குள்ளே சிவில் வார் வர்றதுக்கான எல்லா அறிகுறிகளும் இப்போ தெரியுது அப்படின்னு பார்க்கப்படுது. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த சைனாவையும் சவுதி அரேபியா, அமெரிக்கா எல்லாரையும் நம்பி தான் வியாபாரம் பார்க்குறாங்கன்னு பார்க்கப்படுது. ஸோ பொதுவாகவே வந்து இங்கே ஒரு விஷயம் நம்ம பார்க்கணும், எந்தெந்த நாடுலாம் வந்து சைனா கிட்ட ரொம்ப க்ளோஸாக போய் அவங்ககிட்ட கடன் வாங்குதோ அது வந்து பிச்சைக்கார நாடாக மாறிடும்ன்றது தான் உண்மை. சைனாவோட டெட் ஆப்பில் இவங்க வசமாக சிக்கிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஓகே, ஸோ பாகிஸ்தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மெதுவாக இந்த சிவில் வாருக்குள்ளே வந்து போகுது அப்படின்றது எல்லா அறிகுறியும் நமக்கு தெரியுது. அது மட்டும் இல்லாமல் ஒரு பக்கம் இந்த ஆபரேஷன் சிந்தூர் மூலமா இந்தியா கொடுத்த அடியிலேருந்து இவங்க இன்னும் மீளாம தான் இருக்காங்க. இன்னொரு பக்கம் உள்ள நடக்கக்கூடிய இந்த BLAவோட பிரச்சனை. பாகிஸ்தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெடிகுண்டு மேலே உட்காந்துட்டு இருக்க மாதிரி தான் இருக்குது. எப்போ வேணாலும் அவங்க வெடிச்சு சிதறுவாங்க, சுக்கு அந்த நாடு பிரிஞ்சதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றது தான் இங்கே அதிகமாக பார்க்குறாங்க. ஓகே மக்களே, ஸோ இந்த விஷயத்தில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன் அப்படின்னா, ஏன் பொதுவாக நம்ம பாகிஸ்தான் பற்றி பேசுகிறோம் அப்படின்னா, அங்கே குழப்பம் நடந்துனே இருந்தால் மட்டும்தான் அவங்க நம்மளை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. அவங்க அமைதியாக ஆயிட்டாங்க, அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னா நம்மக்கிட்ட அதிகமாக பிரச்சனை பண்ண பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதனால் எப்போவுமே அவங்கள குழப்பத்திலே வச்சுட்டே இருக்கணும். அந்த BLAன்ற ஒரு இயக்கம் வந்து அங்கே ரொம்ப ஆக்டிவாக இருக்கணுன்றது தான் நம்மளுடைய முக்கியமான விஷயமா இருக்குது. ஓகே, ஸோ இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும் நம்புகிறேன். உங்கள் கருத்துக்களை நீங்கள் தெரிவிங்க. நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், சேனலை முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ, பை, ஜெய்.